ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் விஷன் பை எம்எம். இன்றைக்கி நம்ம வரமகாலட்சுமி சாரீ ட்ரிப்பிங்க்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வேணும். அந்த குடை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே தட்டில் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே குடை வைக்கணும். இது சாமியோட முகம், சாமிக்கு தலையில் வைக்கிற கிரீடம், சாமிக்கு சைடில் வைக்கிற ஜடை, பட்டு சேலை. அடுத்து அந்த சேலையை கட்டுறதுக்கு தேவையான பின்னு, கயிறு, ஜுவல்ஸு, 2 குடத்தில் தண்ணி வேணும், கை, கால், இதெல்லாம் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் ஒரு வரமகாலட்சுமிக்கு வாங்கி அதை நம்ம வீட்டிலே தைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இதெல்லாம் தான் சாரீ ட்ரைப்பிங் வேணும். இப்போ இந்த ஸ்டாண்டில் ஒரு காலை இந்த சைடு வச்சு எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இது நூல் வச்சு நல்லா டைட்டாக சுற்றி கட்டிக்கோங்க, அப்போ அந்த காலை அசையாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிறனால நம்ம ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டிருக்கிற மாதிரி அழகாக கட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ மேலே ஸ்டாண்டில் கை வச்சு கட்டிக்கிறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்படி தான் கையும் காலையும் அரேஞ்ச் பண்ணணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஸ்டாண்ட் எடுத்து அதில் தட்டு வச்சுட்டு அது மேலே தண்ணி வைக்கணும். வரமகாலட்சுமி பண்டிகை அன்னைக்கு கீழே அரிசி வச்சு வைப்பேன். இன்றைக்கி இது தண்ணி மட்டும் வச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், கையை சுற்றி அந்த ப்ளவுஸ் பீஸில் இருக்கிற அந்த கரை தெரிகிற மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம், பின் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த சேலைக்கு எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கணும்னு இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2ஆக மடித்து விட்டு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் எடுத்து அதுக்கு துணிக்கு போடுற கிளிப்பை போட்டு வச்சிட்டோம்னா அந்த ப்ளீட்ஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக நின்றுக்கிறோம். மேலே ஒரு கிளிப்பு, கீழே ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க. இப்போ பல்லுப்பாட்டை முந்தானையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட் எடுத்து அங்கேயும் துணிக்கு போடுற கிளிப்பு தான் போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி எடுக்கிறோன்னு. முந்தி பகுதியும் இப்படி தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம்னா மேலே இருந்து போட கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் சாரீ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குடத்தில் கட்டணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த குடத்தில் ஒரு துணி வச்சு கட்டணும். நான் இந்த வீடியோவில் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த முந்தி பகுதி கையை சுற்றி போடுறதுக்கு பதிலாக